வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவான். இன்று இந்த வீடியோவில் கெட்டனின் கிளியரன்ஸ் சோதனை பற்றி பேசுகிறோம். இந்த சோதனை என்ன? எனவே எந்த சோதனையையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உங்கள் உடலில் என்ன நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். So, the creatinine clearance test is done when patients with kidney failure to see how much creatinine is being excreted from the body through urine and the kidneys. In order to understand any test, we first need to understand what is happening in the body. எனவே முதலில் கெட்டானினை புரிந்து கொள்வதன் மூலம் ஆரம்பிக்கலாம். கெட்டனின் என்பது எங்கள் தசைகள் எந்த செயல்களையும் செய்வதன் மூலம் உருவாகும் ஒரு புரத கழிவு பொருள். குளுக்கோஸ் ஆற்றலுக்காக அதன் உள்ளே செல்லும் போது நாம் அதை நகர்த்துகிறோம். பின்னர் நம் உடலில் எப்போதும் சிறிதளவு கெட்டனின் உருவாகின்றது. இப்போது அது தயாரிக்கப்படுகின்றது மற்றும் அது ஒரு தூரமான பொருளாகும். நமது சிறுநீரகங்கள் ஒவ்வொரு முறையும் சிறுநீர் வடிவில் அதை நீக்கின்றன. But when the kidneys start getting damaged, then this creatinine waste material goes out of the body. அதன் விளைவு என்ன? எங்கள் உடலில் கெட்டனின் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கின்றது. எனவே நாம் KFT சோதனை செய்யும் போது நமது கெட்டனின் அளவு அதிகரித்துள்ளது, நமது யூரியா அளவு அதிகரித்துள்ளது. ஆனால் அதாவது எங்கள் இரத்தத்தில் கெட்டனின் மற்றும் யூரியா நிலை அதிகரிக்கின்றன. ஆனால் நாம் சிகிச்சை அளிக்கத்தக்கது என்பது கெட்டானின் உடலிலிருந்து எவ்வளவு நன்றாக நீக்கப்படுகின்றது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அது கெட்டனின் கிளியரன்ஸ் டெஸ்ட் எனப்படுகிறது. இது உங்கள் இரத்தத்தில் அல்ல, உங்கள் சிறுநீரால் ஆகும். அதனால் ஒரு சிறுநீர் மாதிரி எடுக்கப்படும். 24 மணி நேரத்திற்கு ஒரு மாதிரி எடுக்கப்படும் மற்றும் எவ்வளவு கீட்டானின் வெளியேறியது என்று பார்க்க ஒரு சோதனை செய்யப்படும். கீட்டானின் மதிப்பு குறைந்தால் கீட்டானின் இரத்தத்தில் சேர்க்கப்படுகிறது என்றால் சிறுநீரகம் சேதமடைகிறது. இரத்தத்தில் உள்ள கெட்டனின் அளவை குறைக்க விரும்பினால் அதற்கு சிறுநீரக அனுமதி சோதனை செய்ய வேண்டும். நாங்கள் உடலை சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் அங்கு சிறுநீரகங்கள் எவ்வளவு நன்றாக வேலை செய்கின்றன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். So, the values in the creatinine clearance test may vary slightly between males and females. ஆண்களில் 98 முதல் 137 வரை உள்ளது. பெண்களில் அது 88 முதல் 128 மிக்கில் இருக்கின்றது. அந்த அனுமதி நமது இயல்பான மதிப்பீடுகளில் உள்ளது. உங்கள் இரத்தத்தில் உள்ள கீட்டனின் அளவை குறைக்க வேண்டும் என்றால் உங்கள் சிறுநீரில் கீட்டனின் வெளியேற்றத்தை அதிகரிக்க வேண்டும். இதுதான் சிகிச்சை. எல்லா அறிவியல் CGME நோயாளிகளும் சிகிச்சையில் உள்ளனர் மற்றும் அவர்கள் கெட்டானின் பெறுகின்றனர். கிளியரன்ஸ் டெஸ்ட் செய்யப்பட்ட பிறகு சிகிச்சையை தொடங்கும்போது உங்கள் சிறுநீரில் கீட்டானின் அளவு அமைக்கப்படுகிறது என்று நீங்கள் அறிவுறுத்தலாம். மேலும் இது சிகிச்சையின் ஒரு பகுதியாகும். So, what you need to keep in mind is that the value of creatinine should decrease in your blood report and the value of creatinine clearance should increase in your urine as part of the treatment for patients undergoing science CGME treatment. கீட்டானின் வெளியேற்றம் அதிகரித்தால் உங்கள் இரத்தத்தில் குவிந்துள்ள கெட்டானின் மதிப்பு குறையும் மற்றும் சிறுநீரில் கீட்டானின் வெளியேற்றம் அதிகரிக்கும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதற்காக சிறுநீரகத்தில் வேலை செய்ய வேண்டும். சிறுநீரகத்தை எதிர்கொள்கிறது மற்றும் அது எப்படி சிறுநீரகத்தை பிரிக்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். சிறுநீரக நோயாளிகளில் என்பது மக்களின் பிரச்சனைகள் இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு நோய் ஆகும். பிபி மற்றும் நீரிழிவு இரு நோய்கள் அவைகளை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். இரத்த அழுத்தத்தின் சாதாரண மதிப்புகள் 120 முதல் 80 வரை இருக்கும். உங்கள் பிபி 140 முதல் 100 வரை இருந்தால் உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது என்று அர்த்தம். உங்கள் இரத்த அழுத்தம் உயர்ந்திருக்கும் போது உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படும். போதும், நீங்கள் நோயாளியாக இருக்கின்றீர்கள். If your sugar level is high, 200, 280, 300, 380, 400, then your kidney will always suffer. முடிவு என்றால் சிறுநீரகத்தின் செயல்பாடு குறைந்து போகும். நீரகத்தின் செயல் கீட்டானினை நீக்குவதும் அது குறைந்து இரத்தம் புளிப்பாக மாறுகிறது என்பது கருத்து. In both these situations, what is the first thing you do? எப்படியாவது பெயின் மற்றும் நீரிழிவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் கட்டுப்பாடுகள் பின்னர் சிறுநீரகம் புதிய கேள்விகளை எதிர்க்க முடியாது. சிறுநீரகம் புதிய சேதத்தை நிறுத்திய பின் மட்டும் உங்கள் சிறுநீரகம் அதன் செயல்பாடுகளை மீட்க எதிர்பார்க்கலாம். சிறுநீரகம் அதன் செயல்பாடுகளை மேம்படுத்தும். சிறுநீரகத்தை சரியான வழியில் வேலை செய்யும் போது சிறுநீரகத்தில் ஏற்படும் சேதத்தை கட்டுக்குள் கொண்டு வரும்போது கீட்டானின் அளவு தானாகவே குறையத் தொடங்குகிறது. வயிற்றுப் பகுதியின் செயல்பாடு அதிகரிக்க தொடங்குகிறது மற்றும் இது CKD நோயாளிகளுக்கான சிகிச்சையாகும். கெட்டனின் அளவை இரத்தத்தில் குறைக்க வேண்டும் என்றால் சிறுநீரில் கெட்டனின் அளவை அதிகரிக்க வேண்டும். இது உங்கள் நிலையை மேம்படுத்தும். உடலில் இருந்து தூக்கம் வெளியேறும் மற்றும் உங்கள் உடலில் உள்ள நிலை மற்றும் அறிகுறிகளும் போய்விடும். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் பல புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேள்விகள் கேட்கலாம். நானும் உள்ளேன். நீங்களும் தொடர்புக்கு வரலாம். இதுவரை நான் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி நன்றி சொல்கிறேன். அடுத்த பதிவில் உங்களுடைய நன்றி. அதுவரை நமஸ்காரம். இதை பார்த்ததற்கு நன்றி.